மார்சல் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளினுடைய பெற்றோராய் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில் வந்திருக்கின்ற பெற்றோரை நீ நிறைவாக ஆசீர்வதிக்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, அவர்கள் பிள்ளைகளின் படிப்புக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீ ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நாளைய சமுதாயத்தின் சிற்பிகளாக, சாதனையாளர்களை உருவாக்கிட அவர்களுக்கு வேண்டிய பொருள் உதவி, பண உதவி எல்லா ஆற்றலையும் நீ கொடுத்து அவர்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. குட் மார்னிங். அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த பெற்றோரே, நான் உங்களோடு பேசுவதற்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வகுப்பு வாரியாக இப்ப 6ஆம் வகுப்புல 4 பிரிவுகள் இருக்கு. A, B, C, D. அது மாதிரி 7ஆம் வகுப்புல 4 பிரிவுகள் இருக்கு. A1, A2, B, C அப்படின்னு. 8ஆம் வகுப்புல அதே மாதிரி. ஆக அப்படி ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு பிரதிநிதிகள் எடுத்தோம். ஆக மொத்தமாக 26 பேர். 26 பேர் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது இல்லை, தெரியல. நேற்று ஒரு சிலர் வரல, இன்னைக்கு ஒரு சிலர் வரல, வந்திருக்கிறாங்க. ஸோ வகுப்பு வாரியாக இருக்கக்கூடிய அந்த 26 பேர்ல சிலர் இருக்கிறாங்க இங்கே. அவர்கள் தான் இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தின் பிரதிநிதிகள். சரிங்களா? இதெல்லாம் நான் தொடக்கத்துல முதல் மீட்டிங்ல பேசினேன். ஆக அவங்கள உருவாக்கி இருக்கு. இந்த 26 பேர் கொண்டு 2 மீட்டிங் நடத்திட்டோம் நாங்க ஏற்கனவே. அப்ப இந்த 26 பேர்ல இந்த 2 மீட்டிங்ல நாங்க வேணா முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்கள ஒரு தலைவர் எடுத்திருக்கிறோம். ஆக மொத்தமாக 1011 மாணவர்கள் படிக்கிறாங்க. 1034 பேர் சேர்ந்தாங்க மேல்நிலை பள்ளியில. நான் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை மட்டும் தான் சொல்றேன். 34 பேர் சேர்ந்தாங்க. இப்போ 1011 பேர் தான் இருக்காங்க. ஒரு சிலர் மாற்றங்கள் காரணமாக டிசி வாங்கிட்டு வெளியில போயிருக்கிறாங்க. சரிங்களா? வேற ஸ்கூல்ல வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஆக இப்ப 1011 மாணவர்கள் இருக்காங்க. 1011 மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஒரே ஆசிரியர் கூட்டம் கழகம் தான். சரிங்களா? PTA, பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஒன்றுதான் உருவாக்கியிருக்கோம். 26 பேரை 26 வகுப்புகளின் பிரதிநிதிகளை எடுத்து அவர்களை ஒரு கோர் கமிட்டி அப்படிங்கிறோம். இது என்னது? கோர். நீங்க எல்லாரும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள். அவர்கள் உட்பட 1011 பேரும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள். இவர்கள் கோர் கமிட்டி மெம்பர்ஸ். இந்த 26 பேர். ஏன்னா உங்கள் வகுப்புல, உங்க பிள்ளை 6ஆவது படிக்கணும்னா அந்த 6ஆம் வகுப்புல இருக்கிற அத்தனை பிள்ளைகள்ல இருந்து அந்த பெற்றோர்ல இருந்து ஒருவர் இருக்கிறாங்க. அந்த வகுப்பு 6A ஒருவர் எடுத்திருக்கோம், 6Bல ஒருவர், 6C, 6D, அப்படி ஒவ்வொரு வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை எடுத்திருக்கிறோம். அந்த 26 பேர் உங்களுடைய பிரதிநிதிகள், கோர் கமிட்டி. இதெல்லாம் டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கிறோம். பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் எல்லோரும். இந்த 26 பேர் கோர் கமிட்டி. இந்த கோர் கமிட்டியில இருந்துதான் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், துணை தலைவர், பொருளர், துணை பொருளர் தேர்ந்தெடுத்திருக்கும். சரிங்களா? தலைவராக திருமதி மல்லிகா அவர்கள். பிளீஸ் எந்திரிங்க. இவங்க தான் நம் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர். கைதட்டுங்களேன். உங்களுடைய பிரதிநிதி தான். சரிங்களா? அந்த தலைவர் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றேன். அந்த தலைவரை தொடர்ந்து துணை தலைவர் திருவாளர் ஸ்ரீதர் அவரையும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக, இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன்.
ஆசிரியர் கழகத்தினுடைய செயலர் தலைமை ஆசிரியர், பள்ளியின் தலைமை ஆசிரியர். அது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய விதிமுறைகள்ல இருக்கு, சரியா? அதனால உங்கள இருந்து யாரையும் போட முடியாது, போடக்கூடாது. யாருக்கு? செயலர் தலைமை ஆசிரியர். உங்களுடைய எல்லா சேவைகளுக்கும் தலைவரை கடந்து நீங்க தலைமை ஆசிரியர்கிட்ட தான் பேசணும். அந்த தலைமை ஆசிரியருடைய பணியை, தலைமை ஆசிரியருடைய பணியை அவரோடு உடன் உழைப்பு செய்வதற்கு, ஏன்னா தலைமை ஆசிரியர் ஏற்கனவே நிறைய பணிகள் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் இவரெல்லாம் பொறுப்பா இருக்கிறார். அப்போ பல பணிகள், இதையும் சுமையா கொடுக்கும். அந்த சுமையை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசிரியர்களுக்கு ஒரு செயலர் இருப்பாங்க. 60 பேர் இருக்காங்க ஆசிரியர்கள். அந்த 60 பேருக்கு ஆசிரியர் செயலர் ஒருவரை ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கிறோம் நாங்க. அப்படி இந்த ஆண்டு திருமதி பிரசில்லா அவர்கள் ஆசிரியர் செயலராக இருக்கிறார். ஆக தலைமை ஆசிரியரோடு இணைந்து இணை செயலராக, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய இணை செயலராக திருமதி பிரசில்லா ஆசிரியர் அவர்கள் செயல்படுவார்கள். ஆக பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினராகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் இருவரையும் மனதார பாராட்டுகிறோம். ஆல் தி பெஸ்ட், சிறப்பாக செய்யுங்கள் என்று வாழ்த்துகிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொருள் திருவாளர் சுபான் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம். இப்ப இந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பள்ளியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் எனக்கு பொறுப்பை எடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு வகுப்புக்கு பொறுப்பாளராக இருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய கோர் கமிட்டி மெம்பராக இருந்து செயல்படுவேன் என்று முன் வந்திருக்காங்க. அவர்களை பாராட்டி அவர்கள் இப்ப இந்த கோர் கமிட்டி கூட்டம் 2 முறை நடைபெற்றதுல பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டது, பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. இனிமே 6ஆம் வகுப்பு ஏனா 6ஆம் வகுப்பு ஏனுடைய பிரதிநிதி 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாம் வைத்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இங்க இருந்து வர்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு